ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். என்னடா வெளிநாட்டுக்கு போகிறானே, நல்ல கை நிறைய சம்பாதித்து ஊருக்கு வரானே அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக உண்மைதான், நிறைய சம்பாதிக்கிறான் தான். ஆனால் அவனோட சம்பாதிப்புக்கு அப்புறம் பின்னால் பார்த்தீங்கன்னா அவன் இங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருப்பான். கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்த மித்த கண்ட்ரிக்கு நான் போனதில்லை. கல்ஃப் கண்ட்ரி, சவுதி ஆகட்டும், குவைத் ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், இந்த மாதிரி கண்ட்ரியில் நம்ம இந்தியன்ஸில் 70% எப்படின்னா ஒரு கூலி தொழிலாளியாக தான் அவன் இங்கே வேலை பார்ப்பான். சரியா? ஒரு 30% ஒரு நல்ல பொசிஷனில் படித்தவங்க இருக்கலாம். நிறைய பேர் அவங்க வீட்டோட கஷ்டங்களை பொறுத்து இங்கே அவங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. பணம் ஈஸியாக யாருக்கிட்டே வந்துடாது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நம்ம இந்தியாவில் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதை விட 3 மடங்கு கஷ்டப்பட்டு தான் இங்கே அவங்க குடும்பத்தை பிரிஞ்சு தான் இங்கே அவங்க சம்பாதிச்சு ஊருக்கு அனுப்புகிறாங்க. இதுதான் அங்கே உள்ள ஃபேக்ட். ஓகே, பாய்.